இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புடி 95 சேதமடைந்த அடையாள அட்டைகளை மக்கள் புதுப்பிக்க தொடங்கினர். வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி தொடங்கி புடி 95 எனப்படும் புடி மடானி ரோன் 95 திட்டத்தின் கீழ் உதவித்தொகை கொண்ட ரோன் 95 பெட்ரோலை லிட்டருக்கு $1.99 வாங்குவதற்கு மைகார்டு அடையாள அட்டை மற்றும் ஓட்டுநர் உரிமம் கொண்ட அனைத்து மலேசியர்களும் தகுதி பெற்றுள்ளனர். இந்த அறிவிப்பை தொடர்ந்து சேதமடைந்த தங்களது அடையாள அட்டைகளை புதுப்பிக்க தேசிய பதிவுத்துறை JPN மக்கள் கூட தொடங்கியுள்ளனர். சேதமடைந்த அடையாள அட்டைகளை மாற்றுவதற்கான விண்ணப்ப செயல்முறைக்கான நேற்று காலை தொடங்கி மக்கள் அங்கு கூட தொடங்கி இருப்பது நாம் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரிய வந்தது. பலர் புடி 95 அறிவிப்பை வரவேற்றுள்ளனர். முகப்புகளின் நிர்வகிப்புகள் சுமூகமாக நடந்ததாகவும் புதிய மைகார்டுக்கான விண்ணப்ப செயல்முறைகள் மற்ற இடங்களை காட்டிலும் வேகமாக இருந்ததாக பொதுமக்கள் சிலர் தெரிவித்தனர். அமெரிக்க வெளியுறவு செயலரும் இந்திய வெளியுறவு அமைச்சரும் சந்தித்தனர். நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் சபை ஐநா பொதுப்பேரவையின் பொது அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தார். முன்னதாக இவ்வாண்டு ஜனவரி மற்றும் ஜூலை மாத தொடக்கத்தில் ரூபியோவும் ஜெய்சங்கரும் வாஷிங்டனில் சந்தித்தனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்த வர்த்தக வரிகள் மற்றும் புதிய H-1B விசா விண்ணப்பங்களுக்கு அமெரிக்கா விதிக்கும் $1,00,000 கட்டணம் தொடர்பாக இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பதற்றத்திற்கு பிறகு அவ்விருவரும் மேற்கொள்ளும் முதல் நேரடி சந்திப்பு இதுவாகும். கடந்த ஆண்டு H-1B விசாவால் இந்தியா மிகப்பெரிய பயனடைந்தது. பயனடைந்தவர்களில் 71% இந்திய பிரஜைகள் ஆவர். தரவுகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க நிதி அமைச்சுடன் ஒருங்கிணைப்பு. மைகார்டு அடையாள அட்டை காணாமல் போயிருந்தால் தரவுகள் தவறாக பயன்படுத்துவதை தடுக்கவும் உதவித்தொகை கோரிக்கை தொடர்பிலான முறைகேடுகளை தவிர்க்கவும் நிதி அமைச்சுடன் இணைந்து ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பு ஒன்றை தேசிய பதிவுத்துறை JPN அமல்படுத்துகிறது. காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட 100க்கும் மேலான மைகார்டு அட்டைகள் ரஹ்மா அடிப்படை உதவி திட்டம் சாரா நிதியுதவி கோரியது அடையாளம் காணப்பட்டதை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுதீன் நசிதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். காணாமல் போனதாக புகார் அளிக்கப்படும் மைகார்டு அட்டைகளை இதற்கு முன்னர் JPN தனது அமைப்பில் செயலிழக்க செய்தாலும் அது உடனடியாக நிதி அமைச்சின் அமைப்பில் செயலிழக்காது என்று சைஃபுதீன் விவரித்தார். இதனிடையே புடி 95 அமலாக்கத்திற்காக மைகார்டு அடையாள அட்டையை மாற்றிக்கொள்ளும் சேவையை வரும் அக்டோபர் 7ஆம் தேதி வரை JPN இலவசமாக வழங்குகிறது. வட்டாரங்களுக்கு இடையிலான வர்த்தகத்தை ஆசியான் வலுப்படுத்த வேண்டும். மீள்தன்மை, தன்னம்பிக்கை மற்றும் உலகளாவிய போட்டித்தன்மை வாய்ந்த கூட்டமைப்பை உருவாக்க வட்டாரங்களுக்கு இடையிலான வர்த்தகத்தை ஆசியான் வலுப்படுத்த வேண்டும். ஆசியான் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் சுமார் 20 முதல் 30 விழுக்காடு வரை தேக்கமடைந்திருப்பதால் அது மிகவும் அவசியமானது. ஆசியான் தன்னை ஒரு முன்னணி உலகளாவிய முதலீட்டு தளமாக நிலைநிறுத்த வேண்டுமானால் இந்த தேக்கநிலை கவனிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று முதலீடு, வாணிப மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டத்தோஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் கூறினார். ஆசியான் ஒரு நண்பரிடம் இருந்து இன்னொரு நண்பராக தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. உலகளாவிய முதலீட்டிற்கான இலக்குகளின் நிலையை நாங்கள் வலுப்படுத்த விரும்புகிறோம். அதிகரித்து வரும் நிலையற்ற தன்மை மற்றும் நிச்சயமற்ற உலகளாவிய வர்த்தக சூழல் வட்டார பொருளாதார ஒருங்கிணைப்பை ஆழப்படுத்துவதற்கான அதன் முயற்சிகளை ஆசியான் இரட்டிப்பாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது என்றார் அவர். நேற்று நடைபெற்ற 39வது ஆசியான் சுதந்திர வர்த்தக பகுதி AFTA மன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஆசியானின் மகத்தான ஆற்றல் குறித்து தெங்கு ஜஃப்ருல் வலியுறுத்தினார். வட்டார போட்டித்தன்மையை சீனா வலுப்படுத்தும். விநியோக சங்கிலியின் மீள்தன்மை, இலக்கவியல், பொருளாதார ஒத்துழைப்பு, பசுமை மாற்றம் மற்றும் வர்த்தக வசதி ஆகியவற்றை 2025 ஆசியான் பொருளாதார அமைச்சர்கள் கூட்டம் AEM-இல் ஆசியான் உரையாடல் பங்காளி நாடான சீனா முன்னிலைப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வட்டார போட்டித்தன்மையை வலுப்படுத்துவதற்கும் அது உள்ளிட்ட வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் இம்முயற்சி ஆசியான் திட்டங்களுடன் இணங்கியுள்ளது. 24வது AEM மற்றும் சீன வர்த்தக அமைச்சு MAFCOM கலந்துரையாடல், MAFCOM மற்றும் அதைத் தொடர்ந்து 28வது AEM+3 கலந்துரையாடல்களும் இன்று நடைபெறவுள்ளன. உலகளாவிய வர்த்தக பதற்றங்களுக்கு மத்தியில் குறிப்பாக அமெரிக்க வரிகள் விதித்த பிறகு விநியோக சங்கிலியின் மீள்தன்மையை வலுப்படுத்தும்
முயற்சிகளுக்கு பெய்ஜிங் முன்னுரிமை அளிக்கும் என்று தாம் நம்புவதாக IBPFA நிறுவனத்தின் இயக்குநரும் தேசிய பொருளாதார ஆய்வாளருமான முகமது சிட்டே ஜந்தான் கூறினார். AEM ஊடக மையத்தை நிர்வகிக்கும் பணியை மேற்கொள்ள பெர்னாமா கட்டுப்பாடு. பல்வேறு முக்கிய மாநாடுகளை நடத்தி விரிவான அனுபவங்களை கொண்டிருக்கும் நிலையில் 57வது ஆசியான் பொருளாதார கூட்டம் AEM-இன் போது ஊடக மையத்தை நிர்வகிக்கும் பணியை சிறப்பாக மேற்கொள்ள மலேசிய தேசிய செய்தி நிறுவனம் பெர்னாமா கடப்பாடு கொண்டுள்ளது. அனைத்துலக நிகழ்ச்சிகளில் விரிவான ஆதரவையும் செய்தியையும் வழங்குவதில் அந்நிறுவனம் வலுவான அடைவு நிலைகளை பதிவு செய்திருப்பதால் AEM கூட்டத்திற்கான ஊடக மைய நடத்துனராகவும் இயக்குநராகவும் பெர்னாமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தின் படுகா நூருல் அஃபிடா கமாலுடன் தெரிவித்தார். முந்தைய பல முக்கிய கூட்டங்களில் ஊடக மையத்தின் தயாரிப்பை செயல்படுத்துவதில் உதவிய தனது சொந்த அனுபவம் சீர்தூக்கி பார்க்கப்படுகின்றது. இம்முறை பெர்னாமா தனது பணியை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். மேலும் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை நடத்துவதற்கு தயாராகும் வகையில் கூடுதல் அனுபவத்தையும் சேகரிக்கும் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூர் மைடெக்கில் உள்ள பெர்னாமா ஊடக மையத்தை பார்வையிட்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அதனை கூறினார். திமோர் லெஸ்டேவிற்கு 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டார் பிரதமர். 2 நாட்கள் வரலாற்று சிறப்புமிக்க அபூர்வ பயணம் மேற்கொண்டு நேற்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திமோர் லெஸ்டே டில்லியை சென்றடைந்தார். இருதரப்பு உறவை வலுப்படுத்தவும் ஆசியானின் 11வது உறுப்பினராக அந்நாட்டின் பங்கேற்பை ஆதரிக்கும் வகையிலும் பிரதமரின் ஆசியான் பயணம் அமைந்துள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாரை ஏற்றி சென்ற சிறப்பு விமானம் மலேசிய நேரப்படி நேற்று பிற்பகல் 1:43 மணிக்கு அதிபர் நிக்கோலோவ் லெபாடா அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்கியது. அதிபர் டாக்டர் ஜோஸ் ராமோஸ் ஹோடா மற்றும் பிரதமர் கே ராலா சனானா குமாஸ்வோ ஆகியோர் பிரதமரை வரவேற்றனர். மேலும் திமோர் லெஸ்டேவுக்கான மலேசிய தூதர் டத்தோ அமர்ஜித் சிங் சர்ஜித் சிங் மற்றும் திமோர் லெஸ்டேவின் தேசிய நெறிமுறை தலைவர் ஜுவென்சியோ மார்டினஸ் ஆகியோரும் அங்கிருந்தனர். அன்வாருடன் இணைந்து தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது காலிட் நோர்டன், தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சில் உட்பட பிரதமர் துறை மற்றும் வெளியுறவு அமைச்சின் மூத்த அதிகாரிகளும் அங்கு பயணம் மேற்கொண்டனர். அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ வாகனத்தில் புகைப்பிடித்த அதிகாரிக்கு காரணம் கோரும் கடிதம். ஸ்லாங்கூர் மாநில அரசு துறையின் அதிகாரப்பூர்வ வாகனத்தில் புகைப்பிடிப்பதை படம் பிடித்த அதிகாரி ஒருவருக்கு அவரது நடத்தைக்கு எழுத்துப்பூர்வ விளக்கம் அளிக்க கோரும் கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் மாநில செயலாளர் நிர்வாகத்திற்கு நேற்று ஓர் அறிக்கை மூலம் இந்த விவகாரம் தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட துறையின் தலைவர் அந்த அதிகாரிக்கு காரணம் கோரும் கடிதம் வழங்கிய போது இது தொடர்பாக தொடக்கக்கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஒவ்வொரு அரசு ஊழியரும் பொது சேவையின் நெறிமுறையை பராமரிக்க வேண்டும் என்றும் மாநில அரசின் அதிகாரப்பூர்வ சொத்துக்களை பயன்படுத்துவதற்கான நடைமுறைகள் உட்பட அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றப்பட வேண்டும் என்று ஸ்லாங்கூர் அரசு வலியுறுத்தியது. ஒழுக்கமற்ற நடவடிக்கைகள் துறையின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பது மட்டுமல்லாமல் 1993ஆம் ஆண்டு அரசு ஊழியர்கள் விதிமுறைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள நேர்மை மற்றும் பொது பொறுப்பின் மதிப்புகளுக்கு எதிரானது. விதிகளை மீறுவது ஏற்கனவே உள்ள கட்டொழுங்கு நடவடிக்கை மூலம் கையாளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் மாநில அரசு துறையின் அதிகாரப்பூர்வ வாகனத்தில் அரசு ஊழியர் ஒருவர் புகைப்பிடிப்பதை காட்டும் புகைப்படம் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. கிளந்தான் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை. சம்மதம் அல்லது விருப்பத்துடன் சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை செய்பவர்கள் மீதான நடவடிக்கை தொடர்பில் கிளந்தான் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூசுப் மமாட்டின் பரிந்துரை என்பது அவரது தனிப்பட்ட கருத்தாகும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் இஸ்மாயில் தெளிவுபடுத்தினார். கிளந்தானில் பதிவாகி இருக்கும் வழக்குகளின் எண்ணிக்கை மற்றும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அவர் அப்பரிந்துரையை முன்வைத்ததாக நசுதியோன் இஸ்மாயில் கூறினார். அது அவரின் கருத்தாகவே முதலில் இருக்கட்டும். நான் கருத்துரைக்க இன்னும் நேரம் வரவில்லை. புள்ளி விவரங்களின் அடிப்படையில் டத்தோ யூசுப் தமது கருத்தையும் தெரிவிக்கட்டும் என்றார் அவர். புத்ரஜயாவில் உள்ள தேசிய பதிவுத்துறை JPN முகப்பை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சைஃபுதீன் முகமது யூசுஃபின் திட்டத்தை கண்டித்து அறிக்கைகள் வெளியிட்ட மனித உரிமைகள் குழுக்கள் உட்பட சில கட்சிகளின் செயல் குறித்தும் சாடினார்.
இந்த விவகாரத்திற்கு சம்பந்தப்பட்ட ஆணுக்கு எதிராக மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருவர் மீதும் நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையில் சுய விருப்பத்தின் பேரில் பாலியல் வன்கொடுமை செய்வது குறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று கிளந்தான் மாநில போலீஸ் தலைவர் பரிந்துரைத்துள்ளார்.